ஹாய் எவ்ரிஒன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறை வார்த்தை பார்ப்போமா? இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றும் என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு உள்ளாகிதானே இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ப தண்டனையே நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவரிடம், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் பெரிய மனுஷன், நாம் பெரிய தலைவன் சொல்லிக்கிட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு பழி வாங்குகிற மனிதர்களை பார்க்குறோங்க. ஆனால் நம்ம கிறிஸ்து ராஜா சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது இரு பக்கமும் சிலுவையில் தொங்குற அந்த கல்வர்கள் அவரை பழித்து வைக்கிறாங்க. அவங்களையும் மன்னித்து, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக நமக்கு சொல்லுகிறேனுங்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச நம்ம கிறிஸ்து ராஜா கிட்ட நம்ம மண்டியிட்டோம்னா நம்ம பாவங்களையும் மன்னிப்பாருங்க. மன்றாடுவோமா? எங்கள் மீது மிகுந்த அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கும் அனைத்துலக கிறிஸ்து அரசரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கும் பேரின்ப வீட்டில் இடம் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.